மனம் தெளிவடைவதே ஞானம். ஜென் கதைகள். மனம்தான் எல்லாம். புத்த மத துறவியிடம் சிஷ்யர் ஒருவர் உபதேசம் பெறதுக்காக வந்தார். 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. பிக்ஷு அன்போட கொஞ்சம் பழரசம் சாப்பிடுங்கள் அப்படின்னு சொல்லி வந்தவர்கிட்ட ஒரு அழகிய கண்ணாடி கோப்பையில் பழரசத்தை கொடுத்தாரு. அவரது உபசரிப்பு வந்தவரை ரொம்ப சந்தோஷமாக்குச்சு. அட, என்ன ஒரு அன்பு அப்படின்னு நினச்சபடி கண்ணாடி கோப்பையை வாங்கிக்கிட்டாரு. பழரசத்தை குடித்தாரு. கொஞ்ச நேரம் கழித்து தற்செயலாக கோப்பையை பார்த்தபோது அதில் ஒரு மிகச்சிறிய பாம்பு நெளிந்தபடி இருப்பது தெரிய வந்தது. அவருக்கு ஒரே படபடப்பாயிடுச்சு. இதை பிக்ஷு கிட்ட சொல்லலாமா? வேண்டாம், அவர் அன்போடு தந்ததை அவமதிக்கிறது போல இருக்கும். வந்தது வரட்டும் அப்படின்னு நினச்சி பழரசத்தை ஒரே மடக்கா குடிச்சிட்டாரு. கோப்பை காலியாயிடுச்சு. பாம்பையும் காணோம், பழரசத்தையும் காணோம். வந்தவர் அவசரமாக துறவிக்கிட்ட விடை பெற்றார். இன்னொரு நாள் வருவதாக சொல்லி வீட்டுக்கு திரும்பினார். வீட்டுக்கு வந்தவருக்கு வாந்தி வர்றது போல இருந்தது. குடலை பிசைஞ்சது. கண்கள் இருட்டடிச்சது. ஒருவேளை விஷம் பரவுகிறதோ அப்படின்னு நினைச்சாரு. அவர் மெல்ல படுக்கையில் சென்று படுத்துக்கிட்டாரு. எழுந்திருக்கவே முடியல. மறுநாள், அதுக்கு மறுநாள் இன்னும் நிலைமை மோசமாயிக்கிட்டே இருந்தது. ரொம்ப மெதுவாக எழுந்து நடக்க முயற்சி பண்ணாரு. நடந்தாரு. மெதுவா பிக்ஷு கிட்ட தன் நிலைமைய சொல்லலாமா அப்படின்னு யோசிச்சாரு. ஒரு முடிவெடுத்து பிக்ஷு கிட்ட வந்தாரு. வழக்கம் போல உபசரிப்பு தவறாத துறவி, கொஞ்சம் இருங்க, பழரசம் அருந்திக்கிட்டே பேசலாம் அப்படின்னு சொன்னபடி உள்ள போய் பழரசத்தை எடுத்து வந்து கொடுத்தாரு. அதே கோப்பை. நடுங்கினபடி அதை கையில வாங்கிக்கிட்டாரு. அந்த சிஷ்யர் கோப்பைக்கு உள்ள பார்த்தார். பழையபடி ஒரு சின்ன பாம்பு நெளிஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்தார். அவரோட கண்கள் கலங்கியது. உடனே பிக்ஷுவும், என்ன, ஏன் கண் கலங்குது அப்படின்னு கேட்டாரு. உடனே சிஷ்யரும், இல்லை, இதற்குள்ள ஒரு சின்ன பாம்பு இருக்குது அப்படின்னு திக்கி திணறி சொல்லி முடிச்சாரு. இல்லை, இதுக்குள்ள ஒரு சின்ன பாம்பு இருக்குது அப்படின்னு திக்கி திணறி சொல்லி முடிச்சார் சிஷ்யர். உடனே துறவி பெருசா சத்தம் போட்டு சிரிச்சாரு. அவர் சிரிப்பை கேட்டு வந்த சிஷ்யருக்கு ஒரே குழப்பமா இருந்தது. நம்ம சொல்ற விஷயம் என்ன, இவர் ஏன் இப்படி சிரிக்கிறார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட துறவி, இது பாம்பு இல்லை, மேலே பாருங்க, விளக்கோட அமைப்பு வில் அம்பு போல நெளிஞ்சு இந்த கோப்பையில் இருக்கிற பழரசத்தில் பிரதிபலிக்குது, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சிரிச்சாரு. நண்பருக்கோ ஒரு நிமிஷம் பட்டுன்னு மனசு லேசான மாதிரி ஆயிடுச்சு. மனமெல்லாம் ஒரே சந்தோஷம். அப்போ போன தடவை இதே இடத்துல உட்காந்து இதே கோப்பையில தான் தான் பார்த்தது ஒரு பிரதிபலிப்பு தானா, வில்லின் நெளிவு தானா? அட, என்ன ஒரு மாயத்தோற்றம்! அவர் தளதளத்த குரல்ல துறவிக்கிட்ட தனக்கு நடந்த எல்லாத்தையும் சொன்னார். துறவியும் சிரிச்சுக்கிட்டே கேட்டுட்டு இருந்தார். எல்லாம் மனம்தான் அப்படின்னு சொன்னாரு துறவி. இப்படி ஒரு நல்ல உபதேசத்தை பெற்ற நண்பர் இளமை மிடுக்கோட திரும்பி வந்தது போல துள்ளி எழுந்தாரு. இப்போ வயிற்றுல ஒரு பிரச்சனையும் இல்லை. குடலை பிசையலை, வாந்தி வரவில்லை. மாறா உடல் எல்லாம் பழபழப்பா ஆனது போல இருந்தது. மனசு நிறைஞ்சு சந்தோஷத்துல பறப்பது போல ஒரு உணர்வு. ஆமா, மனசுதான் எல்லாம். இதை நான் நல்லா உணர்றேன் அப்படின்னு சொல்லி துறவியை நமஸ்காரம் பண்ணி மிடுக்கு நடையோட வீடு திரும்பினார். புத்த மதம் சொல்லும் அருமையான கதை இது. நன்றி. ஓம் புத்தாய நமः.